வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில குறிப்பா ஆரோக்கியம்னு வரும்போது எப்போ என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா? திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்தா என்ன பண்றது? இந்த ஒரு கவலை நம்ம எல்லா மனசுலயும் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த கவலையில இருந்து நம்மள பாதுகாக்க ஒரு சூப்பரான கவசம் இருக்கு. அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதோட எல்லா ரகசியங்களையும் நாம் இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, ஒரு நிமிஷம். இத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கா நீங்க சேமிச்ச பணம் திடீர்னு வர்ற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல மொத்தமா கரைஞ்சு போனா எப்படி இருக்கும்? சும்மா நெனச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? இது நம்மள பல பேரோட ஒரு உண்மையான கவலை. ஆனா இந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடி பயத்துல இருந்து நம்மள பாதுகாக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு பாலிசி டாக்குமெண்ட் மட்டும் இல்லைங்க, நம்மளோட நிதி பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான அடித்தளம். வாங்க, இது அப்படின்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுதுன்னு அடிப்படையில இருந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு வர பெரிய மருத்துவ செலவுகளை சமாளிக்க உதவுற ஒரு பாலிசி. கரெக்டான நேரத்துல இது உங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நிக்கும். அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் தேவை? உண்மையை சொல்ல போனா இது எல்லாருக்குமே தேவைதான். குறிப்பா ஒரு குடும்பமா இருக்கும்போது ஒருத்தருக்கு வர மருத்துவ செலவு மொத்த குடும்பத்தையும் பாதிக்காம இருக்க இது ரொம்பவே உதவும். அதே மாதிரி வீட்ல இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு இது கண்டிப்பா வேணும். ஏற்கனவே சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தவிர்க்கவே முடியாத பாதுகாப்புன்னே சொல்லலாம். இத வாங்குறது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல, ரொம்ப சுலபம். ஒன்னு, நீங்க வீட்ல இருந்தபடியே இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட வெப்சைட்ல நேரடியா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லனா ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ இல்ல ஆபீஸ்க்கு நேரடியா போயோ கூட வாங்கிக்கலாம். சரி, ஒரு பாலிசி வாங்குறது சுலபம்தான். ஆனா அதோட உண்மையான மதிப்பு எங்க இருக்கு தெரியுமா? அதுல ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன நிபந்தனைகளை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அந்த சின்ன எழுத்துக்கள்ல தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிகள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். வாங்க, அந்த ரகசியங்களை இப்ப ஒன்னொன்னா நாம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கோபேமெண்ட். அப்படின்னா என்னன்னா, வர ஹாஸ்பிட்டல் பில்லுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ நீங்க உங்க கையில இருந்து கட்டணும். மீதி தொகைய இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கும். இது ஒரு மாதிரி செலவை பங்கு போட்டுக்கிற மாதிரி. இப்போ இந்த உதாரணத்தை பாருங்களேன். உங்க மொத்த ஹாஸ்பிட்டல் பில் 2 லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம். உங்க பாலிசில 10% கோ பேமெண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க 20,000 ரூபாய் கட்டணும். மீதி இருக்கிற 1,80,000 ரூபாய இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டிடும். இப்போ தெளிவா புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததா நம்மள நிறைய பேர் கவனிக்க தவறுற ஒரு விஷயம் ரூம் ரெண்ட் லிமிட். அதாவது ஒரு நாளைக்கு ரூம் வாடகைக்கு இவ்ளோதான்னு உங்க பாலிசில ஒரு லிமிட் இருக்கும். நீங்க அதை விட காஸ்ட்லியான ரூம் எடுத்துட்டா அந்த வித்தியாச தொகையை மட்டும் கட்டினா போதும்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட். மத்த எல்லா செலவுகளையும், அதாவது டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவுன்னு எல்லாத்தையும் அதே விகிதத்துல கம்மி பண்ணிடுவாங்க. இதனால நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை உங்க கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும். சோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து வெயிட்டிங் பீரியட். அதாவது நீங்க பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கு பாலிசி எடுத்த உடனேயே கவர் கிடைக்காது. பொதுவா ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஒரு காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த நோய்களுக்கான சிகிச்சைக்கு நீங்க கிளைம் பண்ண முடியும். ஓகே, நாம கவனிக்க வேண்டிய விதிகளை பார்த்தோம். இப்போ வாங்க, ஒரு சாதாரண பாலிசிய ஒரு ஸ்மார்ட் பாலிசியா மாத்துற சில சூப்பரான நன்மைகளை பத்தி பார்க்கலாம். இந்த அம்சங்கள் எல்லாம் உங்க பாலிசில இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேல பாதுகாப்பா கொடுக்கும். இது நிஜமாவே ஒரு ரொம்ப நல்ல அம்சம். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ். அப்படின்னா என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி ஆகுற டாக்டர் கன்சல்டேஷன், மெடிக்கல் டெஸ்ட் செலவுகள், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி 60 நாள் வரைக்கும் ஆகுற மருந்து, ஃபாலோ அப் செலவுகள் கூட இந்த பாலிசில கவர் ஆகும். இந்த 30-60 நாளுங்கிறது ஒரு நல்ல பாலிசிக்கான அடையாளம். இப்போ மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. அதுக்கேத்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிகளும் சில நவீன அம்சங்களோட வருது. அதுல 3 முக்கியமான விஷயங்களை நாம இப்ப பார்க்க போறோம். டே கேர் ட்ரீட்மெண்ட், ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட், அப்புறம் நோ கிளைம் போனஸ். இது ஒவ்வொன்றும் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல டே கேர் ட்ரீட்மெண்ட். சில மருத்துவ சிகிச்சைகள், சின்ன சின்ன சர்ஜரி எல்லாம் இப்போ 24 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடுது. இது மாதிரியான சிகிச்சைகளுக்கும் கிளைம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்சம் ரொம்ப முக்கியம். இது இல்லைனா ஒரு நாள் முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாதான் கிளைம் கிடைக்கும்னு கண்டிஷன் போடுவாங்க. அடுத்தது ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க பாலிசிக்கான ஒரு ரீஃபில் மாதிரி.
ஒருவேளை ஒரு சிகிச்சையில உங்க பாலிசி தொகை முழுசையும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வருஷத்துல வேற ஒரு நோய்க்காக மறுபடியும் தேவைப்பட்டா இந்த பெனிஃபிட் உங்க பாலிசி தொகைய மறுபடியும் முழுசா நிரப்பிடும். இது ஒரு அருமையான பாதுகாப்பு அம்சம் இல்லையா? அடுத்து நோ கிளைம் போனஸ், அதாவது NCP. இது நீங்க எந்த கிளைமும் பண்ணாத ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிடைக்கிற ஒரு ரிவார்ட். இதனால என்ன ஆகும்னா, நீங்க கற்ற பிரீமியம் அதிகமாகாமலேயே உங்க பாலிசியோட மொத்த கவரேஜ் தொகை, அதாவது சம் இன்ஷோர்ட், அதிகமாகிட்டே போகும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் இது. இதுவரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி நாம பேசணும். சரி, இப்போ நாம பேசுனதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாமா? ரெடியா? ஒரு சின்ன கேள்விதான். இதோ உங்களுக்கான கேள்வி. இன்சூரன்ஸ்ல கோ பேமெண்ட்னா என்ன? ஆப்ஷன் ஏ, இன்சூரன்ஸ் கம்பெனி முழு தொகையையும் செலுத்தும். ஆப்ஷன் பி, நீங்க பில்லில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கட்டணும். ஆப்ஷன் சி, மருத்துவமனை சிகிச்சை இலவசமாகிடும். உங்க பதில் என்னன்னு யோசிச்சே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டான பதில் ஆப்ஷன் பி. நீங்க பில்லுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கட்டணும். இத நீங்க சரியா சொல்லிருந்தீங்கன்னா சூப்பர், வாழ்த்துக்கள். நீங்க ஏற்கனவே ஒரு படி மேல இருக்கீங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். உங்க கையில இருக்கிற பாலிசி வெறும் காகிதமா இல்ல உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு கவசமாங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதோட விவரங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு சரியான கேள்விகளை கேட்கும்போது அது உங்களுக்கு தேவைப்படும் நேரத்துல நிச்சயமா கை கொடுக்கும். இன்னைக்கு நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி. செல்லூர் சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.